இரு கரங்கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. இரு கரங்கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. உரை பணிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. உரை பணிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னால் கரையாதோ. கரைப்படும் வாழ்வு மறைந்திட நாளும் நிறைவுறும் அன்பே வாராயோ. இரு கரம் கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. மணக்கமல் மலரில் தும்பிகள் ஆயிரம் மயங்கிய தேனில் வீழாதோ. மணம் கமல் மலரில் தும்பிகள் ஆயிரம் மயங்கிய தேனில் வீழாதோ. என் மனம் இருளில் வாழ்ந்தது போதும் இறைவனே உன்னிடம் வாராதோ. இரு கரம் கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. என் சானுடலும் குறுகிட வன்மனம் உன்னதார் சரணம் அடையாதோ. என் சானுடலும் குறுகிட வன்மனம் உன் தாழ் சரணம் அடையாதோ. கண்முன் படரும் திரையினை நீத்து உன்முன் என்றும் பழியாதோ. இரு கரம் கூப்பி இறைவனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. ஆண்டவரே, மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனமருந்தும் போது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர். நீர் அவர்களை மன்னிக்கின்றீர். ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வழிபாட்டு காலத்தின் தவக்காலத்தின் முதல் நாளாகிய இன்று திருநீற்று புதன் அல்லது சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய பேரிரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் பெற்று வாழ்வதற்காக நாம் இங்கே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த தவக்காலம் அருளின் காலம், இறை இரக்கத்தின் காலம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயணப்படுகிற இந்த வாழ்வின் பயணத்தில் அவரை பற்றி கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற புனிதமான
இந்த காலத்தினுடைய தொடக்க நாள் வழிபாட்டில் நாம் முழுமையான பங்கேற்பு செய்து ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் பெற்று வரக்கூடிய இந்த 40 நாட்களுமே நாம் இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழுவோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டினை கொடுக்கும் பொருட்டு இந்த பலியிலே இந்த தொடக்கத்திலேயே நாம் வேண்டுவோம். இந்த பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அருளப்பன் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாதவருடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகும், மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். தினேஷ்குமார் ஆனந்த் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தந்தை மிக்கேல் அந்தோணி அவர்களுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அந்தோணி மரிய மிக்கேலாள் சபரிமுத்து மரியாள் வியாகப்பன் அன்னம்மாள் சபரிமுத்து மிக்கேலம்மாள் அன்னம்மாள் ஜான் சேவியர் ராஜ் மிக்கேல் அன்னமரியாள் அந்தோணி மரிய மிக்கேலாள் வியாகப்பன் மரியாள் இயேசு அந்தோணியம்மாள் யாகு மங்களபாக்கியம் ஸ்டெல்லா ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். குழந்தை இயேசு ஜெஸ்ஸி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அருள் சபரியம்மாள் சந்தியாகு சிறிய புஷ்பம் அருளாயி உருவாசி தாயம்மாள் மிக்கேல் சபரியம்மாள் மிக்கேலம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் நிறுத்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த கணவர் அந்தோணி அவர்களுடைய ஆன்மா நிறுத்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். மேலும் டெய்ஸி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 43வது நாள் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த கணவர் மைக்கேல் ஜான் அவர்களுடைய ஆன்மா நிறுத்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் குறிப்பாக மிக்கேல் ஞானப்பிரகாசம் அந்தோணியம்மாள் மத்தேயு சார்லஸ் ஞானப்பிரகாசம் மாதம்மாள் ஆரோக்கியம் இம்மானுவேல் அந்தோணிமுத்து கங்காணி வியாகம்மாள் மற்றும் யாரும் நியாத ஆன்மாக்கள் நினைத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் ஒரு அந்தோணியார் வழியாக அன்னை மரியாள் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழிநடத்திட நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளை பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 51. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இறைவாவும் இரக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை போக்கிவிடும். நான் செய்த குற்றத்தை என்னிடமிருந்து முற்றிலும் கழுவி போக்கிவிடும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே
தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். திருமுன்னிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20. அதிகாரம் 6 இறை வார்த்தை 2. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 மற்றும் அதிகாரம் 6 இறை வார்த்தை 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய்மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய.
அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய தொடக்க நாளாகிய இன்று இந்த திருநீற்று புதன் அல்லது சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிற இந்த புனிதமான நாளில் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அவருடைய அன்பை பெரும்பொருட்டு அவருடைய அன்பு பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொருட்டு இந்த இறைவார்த்தை பகிர்வுக்காக நாம் எல்லோரும் ஒன்றாக செவிமடுக்க இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த திருநீற்று புதனில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை சிந்திப்பதற்கு நம்முடைய கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் இந்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாள் முழுக்க நாங்கள் பல்வேறு காரியங்களிலே ஈடுபட்டிருந்தோம். பல்வேறு காலங்களை நாங்கள் கண்டிருந்தாலும் கூட இந்த தவக்காலம் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் காலம் என்பதை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்வதற்காக இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிற வாசகங்கள் எங்களுக்கு அழைப்பு தருவதாக நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீராக. குறிப்பாக இந்த தவக்காலத்தை தொடங்குகிற இந்த நாளில் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உம்மை அறிந்து கொள்கிற ஞானத்தையும் உமது வார்த்தைகளின் வழிகளில் வாழுகிற ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுப்பீராக. இப்பலியில் வேண்டுகிற எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய தேவைகளையும் நிறைவாய் சந்தித்து
மனதிலே அமைதியையும் ஆறுதலையும் நிம்மதியான வாழ்வின் சூழ்நிலைகளையும் எல்லோருக்கும் வழங்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் என்று சொன்னவுடனே உங்களுக்கு டப்புன்னு மனசில், அல்லது சாம்பல் புதன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் வரக்கூடியது என்ன? என்ன வருது? என்ன வரணும்? நெத்தியில் பூசப்படுகிற சாம்பல் ஞாபகம் வருதா, வரலையா? அடுத்து இறைவசனம் என்ன வருகிறது? மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், நீ இதை மறவாதே அப்படின்னு சொல்லுவதை நம்ம பார்த்துருக்குறோம், இறைவார்த்தையை கேட்டிருக்கிறோம். இந்த இறைவசனம் எங்கே இருக்கிறது? எப்போ சொல்லப்படுகிறது? பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தினுடைய கனியை உண்ட பிறகு அவர்கள் ஆண்டவரை சந்திக்கிறார்கள். அப்போது யார் இதற்கு காரணம் என்று கேட்கிற போது ஒருவர் மாற்றி ஒருவரை சொல்லுகிறார்கள். ஆதாம் ஏவாளை சொல்லுகிறார், ஏவாள் பாம்பை சொல்லுகிறார். இப்படியாக முடிக்கிற போது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையாக சொல்லுகிற பகுதியை பார்க்கிறோம். பாம்பை ஆண்டவர் சபிக்கிறார், ஆதாமை சொல்லுகிறார், ஏவாளை சொல்லுகிறார். ஆதாமை சொல்லுகிற பகுதியில் தான் இந்த வசனம் வருகிறது, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்போ நீங்கள் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாரீங்க, வரும்போது நெத்தியில் சிலுவையை போட்டு மண்ணாக இருக்கிற மண்ணுக்கே போவ அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதமா சாபமா? சாபம். ஆமாம். ஏன்னா இதை தெருவில் நின்று ஒரு ஆள் சொன்னால், அதான் இப்போ கோயில்களை வந்தால் அது பெரிய ஆசீர்வாதமாக தெரியுது. நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி நெத்திலை சிலுவை போட்டாச்சின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதே இது தெருவில் நின்று நீ மண்ணா போயிடுவ அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை சொன்னால் அது ஆசீர்வாதமா சாபமா? ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, ரைட்டு, அது சாபம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இறைவசனம் சொல்கிறது நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் மிக ஆழமாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த தவக்காலத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நீ யோசித்து பாருங்க. இந்த சாம்பல் எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து வருகிறது? குருத்து ஞாயிறு அன்றைக்கு நமக்கு எல்லார் கையிலையும் அந்த குருத்தோலை கொடுக்கப்பட்டது. குருத்தோலைகளை நாம் உடனடியாக சிலுவைகளாக மாற்றி கொண்டோம், அல்லது ஏதாவது ஒரு வடிவத்தில் வச்சு கொண்டு போயிருப்போம். சிலர் அப்படியே குருத்தோலையாக கொண்டு வச்சுருப்பாங்க. குருத்தோலை நீங்கள் கொண்டு போய் வச்ச உடனே நீங்கள் எப்படி கொண்டு போய் வச்சிங்களோ அதே மாதிரி இருந்ததா? அதே மாதிரி இருந்ததா? இல்லை, நிச்சயமாக அது காஞ்சி போச்சு இல்லையா? காய்ந்து போனது மீண்டும் அது எல்லாருடைய வீட்டுக்கும் போய் கொண்டு வந்து இங்கே சாம்பலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய ஆச்சரியமான நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, குருத்தோலை என்பது என்ன? ஒரு புது தளிர், ஒரு புதிய உயிர், ஒரு மரத்தினுடைய அடுத்த நகர்வுக்கு அதுதான் அடிப்படை. அப்படி என்று சொன்னால் இந்த குருத்தோலை என்பது
உங்களுடைய வாழ்வினுடைய தொடக்கம். நீங்கள் புதிதாய் பிறக்கிறீர்கள். பிறகு அந்த பயணத்திலே அப்படியே நீங்கள் மரமாய் மாறுகிறீர்கள். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ள அது மறுபடியும் எப்படி மாறிடுது? சாம்பலா மாறி நிற்குது. இப்போ இதில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இப்படி இருக்கிற நீ இப்படி சாம்பலாய் மணலாய் ஒரு புழுதியாய் மாறுவதற்கு முன்பாக என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நீ சிந்தித்துப்பார் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் குருத்தோலைகள். அதனுடைய பயன்பாடு இப்படி என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த குருத்தோலைகளை ஒவ்வொரு வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? சிலுவை செஞ்சு கொண்டு போகும்போது அது யாருடைய சிலுவை? குருத்தோலையை கொண்டுட்டு போகும்போது யாருடைய குருத்தோலை? எல்லாம் ஆண்டவர் தான். ஆனால் கொண்டுட்டு போகும்போது என்ன செய்வோம்? இங்கே உட்கார்ந்துருக்கும் போதே சில நேரங்களில் சில பங்குகளில் சில இடத்துல என்ன வந்துடும்? எனக்குள்ளது உனக்குள்ளது சண்டை வந்துடும். அப்படி தானா? குருத்தோலை நான் அப்படியே டிசைனாக கோபுரம் கட்டி வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. சிலர் அப்படியே சிலுவை மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. சிலர் நான் மடங்காமல் அப்படியே வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வைக்கப்பட்டிருந்த குருத்தோலைகளை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், இது என்னுடையது, இது என்னுடையது என்று சொன்னோம். ஆனால் இங்கே எல்லாம் வந்த பிறகு, சாம்பலான பிறகு, இது யாருடைய சாம்பல்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. இது யாருடைய சாம்பல், யாருக்குரியது அப்படின்னு சொல்ல முடியாது. மனித வாழ்வும் அப்படிப்பட்டது தான். இந்த பூமியிலே வாழுகிற போது எனக்குரியது, என்னுடையது என்று வாழுகிற இந்த வாழ்க்கை அங்கே போய் சேர்கிற போது இது என்னுடையது என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பே இல்லை. கிராமங்களில், நமது ஊர்களில், நமது நாட்டில் இடம் இருக்கிற இடத்திலெல்லாம் கல்லறைகளை கட்டி நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் நகரங்களில் இன்னும் பல இடங்களிலே போய் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வருஷம் 2 வருஷம் தோண்டி முடித்த பிறகு திரும்ப அதே இடத்துல தோண்டி அதே இடத்துல புதைக்கிறது பார்க்குறோம். சில எரியூட்டப்படுகிறது சில இடங்களில். இப்படியாக அல்லது மொத்தமாக ஒரு இடத்துல போடப்படுவதையும் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றால், குருத்தோலையாக தொடங்கி சாம்பலாய் முடிகிற ஒரு வாழ்வின் பயணம்தான். இந்த காலகட்டத்திற்குள்ளாக நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நிறைவாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரு பயணம்தான் இந்த பயணமாக நீங்கள் நினைத்து பார்க்க அழைக்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நெற்றியில் பூசப்படுகிற போது 2 விதங்களில் சொல்லுவார்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுவார்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் சொல்லப்படுகிறார். இல்லைன்னு சொன்னால், மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லலாம். திருச்சபை 2க்குமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. இப்போ நான் முதல்ல சொன்னேன், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி கோயிலில் சொன்னால் அது ஆசீர்வாதம், தெருவில் சொன்னால் அது சாபமாக இருக்கிறது, அது விரும்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கே அதனை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த மனிதனை நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முனிவரிடத்திலே ஒருவன் போனான். ஐயா, எனக்கு ஆசி வழங்குகள் என்று சொன்னான். அந்த முனிவர் சொன்னார், உன் அப்பன் சாவான், நீ சாவாய், உன் பிள்ளையும் சாகும், போயிட்டு வா அப்படின்ட்டார். உங்கள்கிட்ட நல்ல வார்த்தை கேட்கலாம்னு நினச்சி வந்தா, என்னையா என்னை எப்படி சொல்கிறீர் அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறான். அப்போது அந்த முனிவர் சொன்னாரா, அதாவது நீயும் உன் தந்தையும் இருந்து உன் பிள்ளை இறந்தால் அது பெரிய இழப்பு. உன் அப்பா இருந்து நீ இறந்து உன் பிள்ளை இருந்தால் அதுவும் பெரிய இழப்பு. ஆனால் உன் அப்பா முதலில் இறப்பார்,
அதன் பிறகு நீ இறப்பாய், அதன் பிறகு உன் பிள்ளை இறக்கும் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் என்று சொன்னாராம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மண்ணாய் இருக்கிறோம், மண்ணுக்கை திரும்புவோம். இது படைக்கப்பட்ட இந்த உயிர் எங்கிருந்து உருவாகியது, அந்த உருவான இடத்திற்கே போய் சேர்கிறது. யார் உருவாக்கினாரோ அவரிடத்திலே சென்று சேர்கிறார். அதுதான் அதனுடைய பொருள். எங்கிருந்து, எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்கினார்? இறைவன். என்ன கொடுத்து உருவாக்கினார்? தன் உயிர் மூச்சை கொடுத்து உருவாக்கினார். ஆகவே உடல் மண்ணோடு அழிகிறது, இந்த ஆன்மா அவரோடு கலக்கிறது. அதுதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஆகவேதான் மனிதனை நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கை திரும்புவாய். நாம் நம்முடைய ஆன்மா ஆண்டவரில் இணைகிற ஒரு காலமாக இந்த காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் தான் இந்த நெற்றியில் பூசப்படுகிற போது இந்த உண்மை உன் நெற்றியில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கைகளிலோ வேறு எங்கேயோ சிலுவை இடாமல் நெற்றியில் பூசப்படுவதனுடைய அடையாளம் என்ன, அந்த சிலுவை நமக்கு சொல்வது காரணம் என்ன, என்ன செய்தி சொல்கிறது என்று நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு ஆண்டவரில் தொடங்கி ஆண்டவரில் தான் முடிவடைய போகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள். அதுதான் மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புகிறாய் என்கிற செய்தியை சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை சொல்வதற்காக, அதை புரிந்து கொண்டு மீதி உள்ள காலங்களை நீ ஆய்ந்தறிந்து வாழ்வதற்கான ஒரு தயாரிப்பின் காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் நீங்கள் போர்க்களத்தில் நின்று சண்டையிடுகிற ஒரு போர் வீரன் நேரடியாக போர்க்களத்திற்கு போவதில்லை. அவன் போர்க்களத்திற்கு போவதற்கு முன்பாக பயிற்சி எடுக்கிறான். ஒரு இடத்தில் அல்ல, பல்வேறு நிலைகளில் பயிற்சி எடுக்கிறான். அந்த பயிற்சிக்கு பிறகுதான் அவன் போர்க்களத்தில் இருக்கிறான். அதே போல நாம் ஆண்டவர் முன்னிலையில் நிற்பதற்கான அந்த களத்திற்கு முன்பாக அவருடைய திருமுனையில் நிற்பதற்கான நமக்கு ஒரு தயாரிப்பு வேண்டும். அந்த தயாரிப்பின் காலம்தான் இந்த காலம். அன்பார்ந்தவர்களே, தேர்வு எழுத போகிற ஒரு மாணவனோ மாணவியோ தன்னுடைய தேர்வினை சிறப்பாக எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக தயாரிப்பு செய்ய வேண்டும். தயாரிப்பு செய்யாமல் நான் அங்கே போய் பார்த்து கொள்வேன், அங்கே போய் நான் களத்தில் நின்று பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தோல்வியைத்தான் தழுவுவார்களே தவிர வெற்றி அடைய முடியாது. ஆகவே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தயாரிப்பின் காலத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். வாழ்வு என்கிற இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தருகிற இந்த பயிற்சியின் காலத்தில் பல நேரங்களிலே நாம் பயிற்சி எடுக்காமலேயே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒரு பையனை ஹாஸ்டலுக்கு சேர்க்காங்க. இப்போல்லாம் ஹாஸ்டலில் பயங்கர வசதிகள் இருக்குது. அந்த காலகட்டத்திலலாம் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்கும்போது பெரிய வசதியெல்லாம் கிடையாது. ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஹாஸ்டலுக்கு போனால் நீ பேச முடியாது, ஃபோன் பேச முடியாது, அல்லது பெரிய வசதியெலாம் இருக்காது, வசதி குறைவாக இருக்கும். அதனால் இங்கே வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் வசதி குறைவை நீ பார்த்துக்க, நீ கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்க, அல்லது கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுத்தா எந்த பிள்ளையாவது ஏற்றுக்கிடுமா? யாராவது ஏற்றுக்கிடுவோமா? ஏற்றுக்கிடவே மாட்டோம். அங்கே போய் பார்த்துக்கிடுதேன், இப்போ என்ன அவசரம், அங்கே போய் பார்த்துக்கிடுவோம், இது என்ன பெரிய விஷயமா என்று நாம் நினைத்து பல நேரங்களிலே சொல்லுகிறோம். பல காரியங்களை அப்படித்தான் சொல்லுகிறோம். அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற போது அங்கே போன பிறகு இந்த வசதி குறைவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அங்கே வாழ முடியவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் போய் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க இருக்கும்போதே சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். சமைக்க தெரியாது, தலையெடுக்க தெரியாது, வீடு பெருக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஏம்மா இது இங்கே படிச்சுக்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதை போய் போகிற இடத்துல பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்குமா, வந்துருமா? யாரு கண்டா?
மாப்பிள்ளை நல்ல வயனாக இருந்தால் துவைச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல வாரியே, அப்படி தானே? அன்பார்ந்தவர்களே, தயாரிப்பின் காலம். இந்த காலத்தில் நீங்கள் தயாரித்து கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் அங்கு போன இடத்துல எல்லாமே சிறப்பாக அமையும். அதுக்கு தான் இந்த தவக்காலம். ஆண்டவரை எதிர்கொள்வதற்காக உங்களை தயாரிக்கிற ஒரு காலம். நீ நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு முன்னாடி மேலே அந்த கேட்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எழுதி போட்டுக்கிறாங்க. என்ன எழுதி போட்டிருக்கான்னு சொன்னால், தன்னை வெல்பவன் தரணியை வெல்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வசனம் எழுதி போட்டிருக்கிறாங்க. என்னதுக்காக அப்படி எழுதி போட்டிருக்கிறான் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், இது தவக்காலத்துக்கே எழுதி போட்டது மாதிரி நான் நினைக்கிறேன். தவக்காலத்துக்கு எதுக்காக எழுதி போட்டிருக்கிறாங்க? தன்னை வெல்வதற்காக, உங்களை வெல்வதற்காக, நீங்கள் உங்களுக்குள்ளாக பயணப்படுவதற்கான ஒரு காலம்தான் இந்த காலம். என் அன்பார்ந்தவர்களே, நினைச்சு பாருங்க, நாம பல நேரங்களில் யாருக்காக வாழுகிறோம்? நீங்களாம் யாருக்காக வாழ்றீங்க? பெற்றவங்களாம் சொல்லுங்க, மற்றவங்களாம் சும்மா இருங்க. பெற்றவங்களாம் சொல்லுங்க, யாருக்காக வாழ்றீங்க? பிள்ளைகளுக்காக வாழுகிறோம். வேற யாருக்காக வாழ்றீங்க? வீட்டுக்காரருக்காக வாழுகிறோம். பொம்பளையாருக்கெல்லாம் சொல்லியாச்சு. ஆம்பளையாருக்கெல்லாம் சொல்லுங்க, யாருக்காக வாழ்றிய? செல்வந்தோடனே யாருக்காக வாழுதிய? பதுவர் எப்படி யாருக்காக வாழ்றிய? பதுவர் இதுக்கு பேரெல்லாம் சொல்லிட்டு கிடக்கன்னு நினைக்கிறார். யாருக்காக வாழ்கிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? வீட்டுக்காரம்மாக்காக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். அப்புறம் யாருக்காக வாழ்கிறோம்? யாருமே ஆண்டவருக்காக வாழ்கிறோம்னு சொல்லலை, சரிதானா? அது ஒரு பக்கம் போட்டோம். யாருக்காக ஆண்டவருக்காக சொல்கிற வாழ்கிறோமா தெரில. அப்புறம் யாருக்காக வாழ்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் நீங்கள் அவனுக்காக வாழுங்க, அவளுக்காக வாழுங்க, பிள்ளைகளுக்காக வாழுங்க, பெற்றவங்களுக்காக வாழுங்க அப்படிலாம் சொல்லலை. தவக்காலம் சொல்லுது, உனக்காவது வாழ்ந்து பார், உங்களுக்காக வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னை வெல்பவன் தரணியை வெல்வான். உங்களை வென்று விட்டீர்கள் என்று சொன்னால் உலகம் உங்களுடைய கையில் இருக்கும். உங்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களோடு வாழுகிற எல்லாரையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அப்போ உங்களை வெல்வதற்கான வழி என்ன? உங்களை வெல்வதற்கான வழி என்ன? நாம பிறருக்காக, அடுத்தவர்களுக்காக, அடுத்தவருடைய நன்மைக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையில் நமக்கான வாழ்க்கையை பல நேரங்களில் தொலைத்து நிற்கிறோம். அதை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்காக நீங்கள் வாழ்வதற்காக ஆண்டவர் மூன்று வழிகளை சொல்லுகிறார். என்ன வழி? ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். முதலில் இந்த வார்த்தைகளை நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம யாருக்காகவோ ஜெபிப்பதாக, யாருக்காகவோ நாம் தவம் செய்வதாக, யாருக்காகவோ தர்மம் செய்வதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இவை செய்யப்படுவது எதற்காக என்று சொன்னால் நமக்காகத்தான் என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உடல், உள்ளம், ஆன்மா என்கிற 3 நிலைகளில் மனிதனுடைய வாழ்க்கையானது அடங்கியிருக்கிறது. இந்த உடலுக்காக நாம் பல நேரங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய உடலை பேணாத ஒருவர் இன்னொருவருடைய உடலை பேண முடியாது. உன்னுடைய உடலை நீங்கள் அன்பு செய்யாமல் இன்னொருவருடைய உடலை அன்பு செய்ய முடியாது. ஆதாம் தன்னுடைய உடலை அன்பு செய்ததால் தான் ஏவாளுடைய உடலை அவன் அன்பு செய்ய முடிந்தது. தன் உடலை நேசிப்பது போல தன் மனைவியினுடைய ஏவாளுடைய உடலையும் அவன் நேசிக்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இது தவக்காலம். உங்களுடைய உடலை நேசிக்கிற ஒரு காலம். உங்கள் உடலை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? குடிக்கக்கூடாது, சரிதானா? உங்களுடைய உடலை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய உடலை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய உடலுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும். உங்களுடைய உடலை பரிசுத்தமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும்.
ஆகவே இது யாருக்காக செய்யப்படுகிறது? யாருக்காக செய்யப்படுகிறது? முதலில் உங்களுக்காகத்தான் செய்யப்படுகிறது. உங்களுக்காக நீங்கள் செய்தால்தான் அது அடுத்தவருக்காக போய் சேர்கிறது. ஆகவே தவக்காலம் உங்களுக்குள் பயணிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது என்று சொன்னால், முதலில் நீங்கள் உங்களுடைய உடலை பேணுங்கள். அதற்காகத்தான் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் நோன்பிருங்க. நோன்பிருப்பதற்காக, உடலை வருத்தி கொள்வதற்காக. இப்போ யாருக்காவது நோன்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கா? அப்படி இருக்கா? அப்படி அவசியம்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பாருங்களேன், நான் 40 நாள் கறி, மீன், முட்டை அப்படி மாதிரி இந்த மாதிரி இறைச்சி உணவுகள் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை முடிவெடுக்க முடியுமா? முடியாதா? என்னம்மா சத்தமாக சொல்லிட்டு யாரெல்லாம் கை தூக்கும் ஆகும்? சின்ன பிள்ளைய விரட்டி பிடிச்சி கை தூக்க மாதிரி என்னடா கை கிடப்படு, பெரிய ஆளுக்கு நீங்கள் அப்போ வாங்கி வச்சு கொடுத்துருவீங்க. ஆமாம், அப்போ புரியுது. அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் வாயை கட்டுப்படுத்த முடியாது. அன்பார்ந்தவர்களே, உடலை நமக்கு எல்லாம் இருக்கிறது. என் உடலுக்கு எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்வது, அதிகமாக சாப்பிடுவதற்கும் சுவையாக சாப்பிடுவதற்கும் பல அதிகமான விலையுள்ள பொருட்களை வாங்கி உண்பதற்கும் எனக்கு வாய்ப்பு இருந்தும் இந்த தவக்காலத்தில் நான் இதை தவிர்க்கிறேன் என்று சொன்னால், நான் விரும்பி இந்த துன்பத்தை ஏற்கிறேன், நான் விரும்பி இந்த செயலை செய்கிறேன். இது எதற்காக என்று சொன்னால், ஒன்று என்னுடைய உடலுக்கும் நல்லது, இன்னொன்று இதை நான் செய்வதால் இன்னும் பலருக்கும் நன்மை செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் முதலில் உங்கள் உடலுக்குள் நீங்கள் பயணப்பட வேண்டும். என்னுடைய உடல் எதை விரும்புகிறதோ, எதை ஆசைப்படுகிறதோ, அதை நான் இந்த 40 நாள் விரும்பாமல் இருக்கிறேனா, ஆசைப்படாமல் இருக்கிறேனா, இதை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று நாம் நமக்குள் பயணப்பட வேண்டும். அதுதான் முதலில் நோன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது தவம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, அறச்செயல்கள் செய்வது. அறச்செயல்கள் என்பது என்ன? தர்மம் செய்வது. அறச்செயல்கள் செய்வதால் எதற்கு நம்முடைய உடலில் எதற்கு நன்மையாக இருக்கிறது? நம்முடைய மனதுக்கு நன்மையானதாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய மனம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இன்னொருவருக்கு நன்மை செய்கிற போது மகிழுமா, கவலைப்படுமா? நிச்சயமாக அது நிறைவு கொள்ளும். உங்களுடைய மனம் நிறைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தர்ம செயல்களில் ஈடுபடுங்கள், அறச்செயல்களில் ஈடுபடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், தாராளமாய் நீங்கள் கொடுப்பதற்கு முன் வாருங்கள். அது உங்களுடைய பொருள், உங்களுடைய உடைமைகள், இது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பதாக நீங்கள் நினைப்பது, உங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு நீங்கள் கொடுப்பது, இவையெல்லாம் மிக முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனதுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது. நம்முடைய மனதுக்கு வேறு எவையெல்லாம் சந்தோஷம் தருகிறது உங்களுக்கு தெரியும். இந்த டிவி, செல்போன் இவையெல்லாம் பார்ப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த காலத்தில், இந்த தவக்காலத்தில் நான் அதை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். செல்போன் பயன்படுத்தாமலேயே இருக்க முடியுமா, முடியாதா? செல்ல தொடாமலே இருக்க முடியுமா, முடியாதா? தெரியல. ஆனால் நாம் நினைச்சு பார்க்கிறோம், அதுவெல்லாம் இருக்கிறது, எனக்கு வசதி இருக்கிறது, அதை பார்ப்பதற்கான வசதி இருக்கிறது. ஆனாலும் இந்த தவக்காலத்தில் என்னுடைய செல்போனை நான் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன், வேற எதுக்குமே பயன்படுத்த மாட்டேன். 40 நாள் அப்படி ஒரு சவாலாக எடுக்கணும், அப்படி ஒரு சவாலாக எடுக்கணும். அப்படி வந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய மனசு என்ன சொல்லணும்னு சொன்னால், என்னால் வெற்றி பெற முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் இதை செய்திட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு மனதில் ஒரு திமிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனதில் ஒரு பெரிய ஆற்றல், என்னால் என்னுடைய மனதை என்னுடைய கண்ட்ரோலுக்கு வைக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு துணிவு வந்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் எதையும் செய்வதற்கான ஆற்றலை பெறுகிறீர்கள். அப்போதான் நம்முடைய மனம் ஒன்றித்து போகிறது, நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் பயணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பது இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது. மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மா என்று சொல்வது எதனால் அது நிறைவடைகிறது? ஜெபத்தால், இறைவேண்டலால் நிறைவடைகிறது. நம்முடைய ஆன்மா யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். மனிதனை நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய்.
உடல் மண்ணுக்கு திரும்புகிற போது நம்முடைய ஆன்மா ஆண்டவருடைய பாதங்களில் போய் சேர்கிறது. அந்த ஆன்மா நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஜெபத்தால் மட்டும்தான், நீங்கள் செய்கிற இறைவேண்டலால் மட்டும்தான். நீங்கள் நாள் முழுக்க இந்த 40 நாளும் நாள் முழுக்க நான் தொடர்ச்சியாக ஜெபத்தில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற போது உங்களுடைய ஆன்மா ஆண்டவரில் ஒன்றித்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிப்பினை எல்லா மனிதர்களும், கடவுளை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டிருந்த எல்லா புனிதர்களும் அதை பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்கள் நினைச்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் ஒரு ஆர்டராக நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தவக்காலம் என்பது நமக்கு ஒரு பயிற்சி காலம். இந்த தவக்காலத்தினுடைய பயிற்சி காலத்தில் நாம் எப்படிப்பட்டதையெல்லாம் செய்கிறோம்னு சொன்னால், முதலில் நெற்றியில் சாம்பல் பூசப்படுகிறது. அந்த சாம்பல் குருத்து ஓலையாக இருந்து சாம்பலாக மாறி நிற்கிறது. அது சொல்கிற செய்தி, மனிதனை நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்கிறார். இப்படி சொல்லுகிற போது நாம் ஆண்டவரில் ஒன்றித்துக் கொள்வதற்காக நம்மையே வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது, நமக்குள் பயணப்பட வேண்டியிருக்கிறது, நமக்காய் வாழ வேண்டியிருக்கிறது. உங்களுக்காய் வாழுகிற இந்த பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம், தபம், தர்மம். இந்த மூன்றும் உங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மாவிற்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த திருநீற்றுப்புத நமக்கு சொல்லித் தருகிறது. சிந்திப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது திருநீற்றை புனிதப்படுத்துகிற சடங்கும், அதனைத் தொடர்ந்து இந்த திருநீர், இந்த சாம்பல் உங்களுடைய நெற்றியிலே பூசப்படுகிற போது அதன் வழியாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெறுவதற்காக நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் நெற்றியில் இடப்படுகிற இந்த சாம்பலை புனிதப்படுத்த ஆண்டவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர், பரிகாரங்களினால் மகிழ்கிறீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்கிற உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறைநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. ஆகவே இந்த சாம்பலை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழும் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ற புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்போது சாம்பல் பூசப்படும். உங்களுடைய நெற்றிகளை பூசப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பூசப்படுகிறது. அப்போது பாடல் குழுவினர் பொருத்தமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். நீங்களும் இணைந்து பாடிக்கொண்டே இந்த திருச்சடங்கில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறேன்.
மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய்.
காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீயும் ஓடிடுவாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீயும் ஓடிடுவாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய்.
பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் பூமியில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும் போல் பூமியில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ? மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே,
நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. காணிக்கை பாடல். உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தே நிறைவா, ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. கலசம் ஒழிந்தது, கனிமொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு. தாபத்தை ஏற்றி தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உளப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தே நிறைவா, படைத்த உன் பொருளை உனக்கே படைத்தேன், அதில் ஒரு புது மகிழ்ச்சி. படைத்த உன் பொருளை உனக்கே படைத்தேன், அதில் ஒரு புது மகிழ்ச்சி. அழித்த மண் பொருளை பலியாய் மாற்றுவாய், அது ஒரு விண்ணிகழ்ச்சி. மகனின் பலியாய் மானிடன் பொருளாய், அதில் ஒரு தனி சிறப்பு. இறைவன் நிகழ்ச்சியில் மானிடன் பங்கா, அது ஒரு புது பிறப்பு. உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தே தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தே நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழவுமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் தரும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாய்ப்பெற செய்கின்றேன். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கொடியற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி நம் ஆன்மாவை அவர் பக்கமாய் அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே,
தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே,
தலைவாரி உன்னை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினை நாம் இந்த சாம்பல் புதன் வழிபாட்டோடு தொடங்கி இருக்கிறோம். இன்றிலிருந்து 40 நாட்கள் நாம் பல்வேறு நிலைகளிலே தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். ஆண்டவரை நோக்கிய இந்த பயணத்தில் நாம் நம்மை அறிந்து கொள்ளவும் நமக்காய் வாழவும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குமாக இறைவார்த்தை பகுதிகள், வழிபாட்டு கொண்டாட்டங்கள், பல்வேறு விதமான திருப்பயணங்கள் என்று பல நிலைகளில் நாம் ஒன்றிணைந்து செல்வதற்காக திருச்சபை நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய பங்கிலும் பல்வேறு நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த தவக்காலங்களில் எல்லா நாட்களும் மேக்சிமம், அதாவது மாலையில் திருப்பலி நடைபெறும். சில நேரங்கள் தவிர வாய்ப்பு கிடைக்காத நேரங்களில் மட்டும் காலை திருப்பலி இருக்கும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அது ரொம்ப நேரம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். மாலை திருப்பலி என்றால் ஒரு 45 நிமிடம் அல்லது 50 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதன் பிறகு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யலாம். ஆகவே தினசரி கலந்து கொள்வதற்கான அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 7:15 தொடங்கினோம் என்று சொன்னால், சரியாக 7:15 தொடங்கினோம் என்றால் 8:15 உள்ளாக திருப்பலி நிறைவு பெற்றுவிடும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்யலாம். ஆகவே இறை மக்கள் இந்த வழிபாட்டு காலத்தில் சிறப்பாக பங்கெடுத்து இறை ஆசீர் பெற அன்போடு கூட அழைக்கிறேன். நாளை மாலையில் திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நாம் தியானத்தின் நாட்களாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் அழைப்புதல் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை மாலையில் ஜெபமாலையை தொடர்ந்து இறை செய்தி வழங்கப்படும். இறை செய்தியை வழங்குவதற்காக அருட்தந்தை குமார் அவர்கள் தியான மையம், இயேசுவின் திருஹிருதய தியான மையம் அகிலாண்டபுரத்திலிருந்து வருகை தருகிறார்கள். தந்தை அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். ஆகவே இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்தி கொடுப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை மாலையில் ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து செய்தி நடைபெறும். செய்தியை தொடர்ந்து இரவில் திருப்பலி நடைபெறும். இரவு 10 மணி வரையிலும் நடைபெறுகிறது. ஆகவே இறை மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சனிக்கிழமையும் மாலை ஜெபமாலையை தொடர்ந்து இரவு 10 மணி வரையிலும் ஜெபமாலையும் இறை செய்தியும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியுமாக இருக்கும். 10 மணிக்கு எல்லாம் நிறைவு பெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம் போல இந்த தியானத்தினுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்தி கொடுக்கப்படும். காலை 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஜெபமாலை அதற்கு முன்பாகவே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து 10 மணிக்கு இந்த செய்தி கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். மதியம் உங்களுக்கு உபவாசம் போல் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு இடையில பிரேக் டயத்தில் ஒரு டீயும் பன்னும் ஏற்பாடு செய்யப்படும். அதனால் அதன் பிறகும் தொடர்ச்சியாக செய்தி இருக்கும். மதியம் 2 மணிக்கு பாவ சங்கீர்த்தனை இருக்கும். 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே பாவ சங்கீர்த்தனை இருக்கும். 3 மணிக்கு திருப்பலி இருக்கும். 4 மணிக்கு எல்லாம் நிறைவு பெற்றுவிடும். ஆகவே இறை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இருப்பீங்க, உங்கள் வேலையெல்லாம் செய்கிறதுக்கான நேரம் இருக்குது. அப்போ காலையில் வேலைக்கு தோட்டத்துக்கு போகக்கூடியவங்க காலையில் போயிட்டு வந்துடலாம். 10 மணிக்கு ஆரம்பிக்கும். திரும்ப 4 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வேலைக்கு தோட்டத்துக்கு போகக்கூடியவங்க தோட்டத்துக்கு போகலாம். அப்போ 10லேருந்து 2 மணி நேரம், மதியம் ஒரு 4 மணி நேரம், 6 மணி நேரம், இடையில ஒரு அரை மணி நேரம் பிரேக். சரிதானா? வந்துடலாமா, வர முடியாதா? ஆமாம், ஃபாதர்லாம் வெளியேருந்து வர சொல்லி பாவசிங்கத்தினத்துக்கு வர சொல்லிவிட்டு நீங்கள் யாருமே வராமல் இருந்துடக்கூடாது. ரொம்ப அசிங்கமாயிரும். அது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பூசைல பிறகுதானே பூசை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துடக்கூடாது.
செய்தி உங்களுக்கு தரமான செய்தியாக இருக்கும். நம்முடைய வாழ்வுக்கான மாற்றத்திற்கு கொடுப்பதற்கான செய்தியாக இருக்கும். உங்களுக்குள்ளாக நீங்கள் பயணப்படுவதற்கான செய்தியாக இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக மாலையில் திருப்பலி இருக்கும். அந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் தியானம். அதன் பிறகு வழக்கம் போல் இந்த அழைப்பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு யார் யார் சிலுவை பாதை தியானிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறைக்கல்வி மாணவ மாணவியர் 9 முதல் 12 வரை இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த சிலுவை பாதை நடத்துவார்கள். ஆசிரியை பாக்கியவதி அவர்கள் இதனை தயாரிப்பு செய்வார்கள். ஆகவே எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு தவக்கால உண்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அன்பியும் வாங்கிட்டாங்களா? வாங்காத அன்பியங்கள் தயவு கூர்ந்து நம்முடைய ஆலயத்தில் தான் உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. உபதேசையாற்ற நீங்கள் உங்கள் அன்பியத்திற்கு எத்தனை உண்டியல் தேவைப்படுகிறது என்பதை எழுதி சொல்லி பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய சேமிப்பை தொடங்கணும். சில கடந்த ஆண்டுகளில் நான் பார்த்திருக்கிறேன். இதை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது சேமிப்புனா எல்லோரும் ₹1 சேர்க்கறது தான் சேமிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேங்கில் கொண்டு போய் ₹1 போடுவீங்களா? போட மாட்டீங்க. சரி தானே? அதை நினச்சிக்கோங்க. பேங்கில் கொண்டு போய் போடும்போது 5000, 10,000, 1,00,000, 50,000 அப்படி கணக்கெலாம் போடுறாங்க. ஆனால் உண்டியில் போடும்போது வந்து ₹1 சேர்த்துடணுங்கிறதுக்காக ₹40, 40 நாளைக்கு அப்படி சேர்த்து போடுறாங்க. சிலருக்கு தாராளமாக செய்கிறாங்க. தாராளமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே தாராளமாக உங்களுடைய சேமிப்பை செய்யணும். அதனால் தவக்காலத்தில் நீங்கள் மேற்கொள்கிற தவ முயற்சியாக நீங்கள் வந்து உணவு தவிர்ப்பது, உங்களுடைய வசதியான காரியங்களை தவிர்ப்பது, அதன் வழியாக வரக்கூடிய சேமிப்பை வைத்து கொண்டு கொடுப்பது, அதுதான் மிக முக்கியமானது. ரொம்ப ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடிய செலவுகளெல்லாம் தவிர்த்து அதிலே நாம் சேமித்து அந்த பணம் பசிப்பிணி ஒழிப்பு இயக்கத்திற்காக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு சேமிப்பில் நான் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரணும். மற்ற சபைகளிலெல்லாம் சொல்வது போல் நாம் சொல்வதில்லை. 10ல் ஒரு பாகம் கொடுக்குறாங்க. 10,000 சம்பளம் வாங்கினா ₹1000 கோயில் கொடுப்பாங்க. 50,000 சம்பளம் வாங்கினா ₹5000 கோயிலுக்கு கொடுப்பாங்க. அது மாதந்தோறும் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய 10ல் ஒரு பாகம். நம்ம அப்படிலாம் கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து போன வருஷம் உண்டியெல்லாம் எடுக்கும்போது வெறும் ₹5 கிடந்த உண்டியலும் உண்டு, ₹15 கிடந்த உண்டியலும் உண்டு. அதை உங்களுக்கு ஏன் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், இப்போவே சொல்லிட்டோம்னா ஒருவேளை அப்படி செய்கிறவர்கள் கொஞ்சம் உங்களுடைய மனதை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் தாராளமாக இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாக செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். இல்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நாம் செய்கிறோம் என்பதை மனதில் வைத்து நாம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது தவக்கால உண்டியலை பொறுத்தவரையில். அதுபோக தினசரி நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வதற்காக ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகிறது. 13 பரிசு. அந்தோணியாருடைய 13 புதுமைகளை நினைவுபடுத்துகிற விதத்தில் 13 பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கி திருப்பலி முடிந்த பிறகு உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். 1ஆம் நம்பர்லேருந்து கொடுக்கப்படும். நீங்கள் அந்த A4 சீட்டில் அந்த படத்தை ஒட்டிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் 40 நாள் முடியும் போது இயேசுனுடைய திருவுருவம் தாங்கி அந்த படம் வரும். ஆகவே பிள்ளைகள் தொடர்ச்சியாக திருப்பலி கலந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு. ஆகவே திருப்பலி முடிந்த பிறகு அருட்சகோதரி தீபா அவர்களிடம் அந்த சீட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தினசரி வரணும்னு நினைக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரிதானா? ஏன்னா கட்டாயமாக வந்தால் உங்களுக்கு பலன் உண்டு, ஆசீர் உண்டு. உங்களுக்கு ஆண்டவர் புதிய பாதைகளை காட்டுவார். வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தருவார். அதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது. அதை இன்றைக்கு திருப்பலி முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ளுங்கள். நாளையிலிருந்து திருப்பலிக்கு முன்பாகவே, திருப்பலி முடிஞ்ச பிறகு இல்லை, திருப்பலிக்கு முன்பாகவே வந்து பெற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் பூசை முடிஞ்சு பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக வெறும் பிரசங்கத்துக்கு வந்து சேர்றது, நன்மை எடுக்கிற போது வந்து சேர்வது, அதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? பூசைக்கு முன்னாடியே வரணும். பூசைக்கு முன்னாடி சீட்டை வாங்கிட்டு வீட்டை பார்த்து ஓடிடக்கூடாது. அதுவும் மிக முக்கியமானது. எல்லா கோல்மாலும் நடக்குது. எதை சரி செய்கிறதுன்னு தெரில. அதனால தான் சொல்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து பிள்ளைங்க கோயிலுக்கு சீக்கிரம் வரணும், பங்கெடுக்கணும், ஆசீர் பெறணும், ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழணும். அதற்காக இது செய்யப்படுகிறது. ஆகவே கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவக்கால திருப்பயணமாக நாம் நம்முடைய ஊரிலிருந்து
கோயம்புத்தூர் செல்வதற்காக இதுவரை 31 பேர் கொடுத்துருக்குறாங்க, பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 20 பேராவது பேர் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஒரு பஸ் ஏற்பாடு செய்து 15ஆம் தேதி நாம் செல்லவிருக்கிறோம். ஆகவே திருப்பலி முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு சிலருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படலாம். இல்லை நம்ம போயிட்டு வருவோமே, நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். திருப்பயணம் தான், ஒரே ஒரு பஸ்ஸு தான் ஏற்பாடு பண்ணி. பெரிய ஊரில் ஒரு பஸ்ஸுக்கு கூவி சத்தம் போட வேண்டியிருக்குது. நம்ம வழக்கமாக வெளிநாடு போகக்கூடிய ஆளுக்க, உள்நாட்டிலலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுற ஆளுக்கு கிடையாது. வெளிநாட்டுக்கு போங்க, அங்கேயும் போய் கோயில்களெல்லாம் பாருங்கள். நம்ம இப்படி பங்கு திருச்சபையாக நம்முடைய விசுவாசத்தை கட்டியெழுப்பதற்காக போகிற இந்த பயணத்திலும் நாமும் போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள், யார் யார் என்ன செய்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லப்படும். ஏற்கனவே அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பங்கெடுப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா, சொல்ல வேண்டியிருக்கா? ரைட். திருப்பலி முடிந்த பிறகு கேட்டுக்கங்க. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.